முனிவர்களும் நாங்கள் வழக்கமான வேகத்தில்தான் பல்லக்கை சுமந்து செல்கின்றோம் என்றனர். சப்த ரிஷிகளில் குள்ளமான முனிவர்தான் பல்லக்கு மெதுவாக செல்ல காரணம் என்று கருதிய நகுஷன் குள்ளமாக இருந்த முனிவரை பார்த்து சர்ப்ப சர்ப்ப என்று சமஸ்கிருத மொழியில் வேக வேகமாக என்ற பொருளில் தன் கையில் இருந்த குச்சியால் முனிவரை நகுஷன் அடித்தான். இந்திராணியின் மீது கொண்ட மையல் காரணமாக தன்னை அடித்த நகுஷனை சர்ப்ப என்றால் நாகம் என்ற பொருளில் பூவுலகில் மலைப்பாம்பாக விளக்கடவாய் என சாபமிட்டார். நகுஷனும் பூமியில் மலைப்பாம்பாக விழுந்தான். இவ்வாறு இந்திராணிக்கு ஏற்பட்ட துயரம் நீங்கியது. தேவேந்திரனை தங்களுக்கு மீட்டு தரும்படி பிரகஸ்பதியிடம் இந்திராணியும் தேவர்களும் வேண்டுகோள் விடுத்தனர். பிரகஸ்பதி அவர்கள் மீது இரக்கம் கொண்டு தாமரை தண்டினுள் ஒளிந்திருந்த தேவேந்திரனை அழைத்தார். குருவின் குரல் கேட்டு தேவேந்திரன் சித்தம் தெளிந்து தாமரை தண்டிலிருந்து வெளிப்பட்டான். ஆனாலும் அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கவில்லை. பிரகஸ்பதி இந்திரனிடம் பூலோகத்தில் இருக்கும் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டால் பிரம்மகத்தி தோஷம் நீங்கும் என்று வழி கூறினார். பிரகஸ்பதியுடன் பூலோகத்தடைந்த இந்திரன் ஒவ்வொரு சிவாலயமாக சென்று வழிபாடு நடத்தினான். அவ்வாறு ஒவ்வொரு ஆலயமாக சிவாலய தரிசனம் செய்து கொண்டு செல்லும் போது கடம்பவனத்தை கடந்த சமயத்தில் அவனை பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷம் நீங்கி புதுப்பொலிவு பெற்றான். கடம்பவனத்தில் இருக்கும் இறைவனின் கருணையால் தான் இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷம் நீங்கியது. ஆகையால் இங்கிருக்கும் இறைவனை கண்டறியுங்கள் என்று பிரகஸ்பதி இந்திரனிடம் கூறினார். இந்திரனும் தேவர்களும் தேடி இறுதியில் கடம்பவனத்தில் லிங்க திருமேனியையும் தீர்த்தத்தையும் கண்டறிந்தனர்.